தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நான் மாஸ்டர் நிரு. என்னோட யாழ் கல்வி மையம் இந்த யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியாக காப்பத சாதாரண பரீட்சை பற்றிய பதிவுகளை நான் பதிவிட்டு கொண்டு வாரேன். அந்த வகையில நாளைக்கு நடக்க போற சங்கீத பாடத்துக்கான கர்நாடக சங்கீத பாடத்துக்கான எதிர்பார்ப்பு பகுதிகள் எப்படி வரும் என்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இப்ப நான் சொல்ல போற இந்த எதிர்பார்ப்பு விஷயங்கள் மற்ற பாடங்களை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா, அதாவது இன்னும் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் நான் சொல்லுவேனேன்னு கேட்டா, கிட்டத்தட்ட சங்கீத பாடத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த வருஷ வினாத்தாள்கள் எல்லாத்தையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒழுங்குமுறையில தான் தொடர்ச்சியாக இந்த கேள்விகள் வந்து கொண்டிருக்குது. மற்ற பாடங்களை விட இப்ப இதை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இதுல நான் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் மிக மிக அதிகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கண்டிப்பாக நீங்க நம்பி இதை படிச்சுட்டு போகலாம். தாராளமா நம்பி படிச்சுட்டு போங்க. ஷுவர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரியா? ஓகே. அதுக்கு முதல் ஃபர்ஸ்ட் சங்கீத பாடத்தோட பகுதி 2 வினாத்தால் என்ன அமைப்பில் இருக்கும்ன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பகுதி 1 பொறுத்த வரைக்கும் 40 MCQ கேள்வி இருக்கும், பல்வேறு வினாக்கள், அது எல்லாருக்கும் தெரியும். பகுதி 2ல முதலாவது வினா கட்டாயமான வினாவாக இருக்கும். அதுல 10 சிறு வினாக்கள் வந்திருக்கும். எல்லா பாடப்பிறப்பை கலந்ததாக இருக்கும். அதுக்கு பிறகு முதலாவது வினாவுக்கு பிறகு 2, 3, 4, 5, 6, 7 6 வினாக்கள் அதற்கு கீழாக இருக்கும். அந்த 6 வினாக்கள்ல நாங்கள் 4 வினாக்கள் தெரிவு செய்து மொத்தமாக 5 கேள்விகளுக்கு செகண்ட் பார்ட்ல விட எழுத வேணும். சரி, இந்த 6 வினாக்களும் எந்தெந்த பகுதிகளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்க சொல்ல போறேன். முடிந்த அளவுக்கு விரைவாக நாங்கள் பார்த்து விடலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க. சரி, முதலாவது வினா கட்டாய வினா வரும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். 2வது வினா பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ராக லட்சணம் என்ற ஒரு பகுதிக்கு இருந்து வரும். அதாவது ஏதாவது ஒரு ராகத்திற்கான லட்சணம் எழுத வேணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி, அந்த ராகத்தை பற்றிய ஆரோகண அவரோகணம் அதுல சொல்லப்பட்டிருக்க வேணும். அதுல இருக்கக்கூடிய ஸ்வரஸ்தானங்கள் நீங்க எழுதப்பட்டிருக்க வேணும். அதே மாதிரி அதுல என்ன ஸ்வரங்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி அந்த ஸ்வரங்களுக்கான பெயர்கள் எழுதப்பட்டிருக்க வேணும், சுர வரிசைகள். அதுக்கு பிறகு அந்த ராகத்தில அதை பற்றிய விசேடமான இயல்புகள், அது எப்படிப்பட்ட ராகம், தாய் ராகமா சேய் ராகமா, எந்த நேரத்தில் பாடக்கூடியது, அப்ப என்னென்ன கச்சேரிகளை பாவிக்கலாம் என்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்ததாக நீங்க எழுத வரும். அதற்கு பிறகு அந்த ராகத்துல வந்திருக்கக்கூடிய உருப்படிகள், அதை பாடியவர் யார், அதை விட அந்த ராகத்தோட சஞ்சாரம், இப்படிப்பட்ட விஷயங்களை தான் நீங்கள் இந்த ராக லட்சணமாக எழுதி கொடுக்க வேண்டும். அப்ப ஒரு ராகத்துக்கான ராக லட்சணம் தான் எழுத வேணும். அங்க 3 ராகங்கள் தருவார்கள். அங்க வரக்கூடிய 3 ராகங்களும் பாத்தீங்கன்னா, முதலாவது தோடி, 2வது மத்தியமாவதி, 3வது கல்யாணி. இதுல மிக மிக அதிக வாய்ப்பு இருக்கிறது தோடி அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தோடி மத்தியமாவதி இந்த 2க்கும் மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. என்னால 3 ராக லட்சணங்களை படிச்சு கொண்டு போக முடியாது என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறவர்கள் குறைந்தது 2 அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்க தோடியையும் மத்தியமாவதியையும் படிச்சுட்டு போங்க. இல்ல என்னால ஒன்றே ஒன்றுதான் படிச்சுட்டு போகலாம், அதுக்கு மேல என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா அட்லீஸ்ட் தோடி ராகத்தையாச்சும் படிச்சுட்டு போங்க. ராக லட்சணம் இது 2வது வினாக்குள்ள வரும். 3வது உருப்படிகளின் லட்சணம். உருப்படிகளை பற்றி தந்திருப்பார்கள். அந்த உருப்படிகளை பற்றிய நாங்கள் லட்சணம், அதை பற்றிய விளக்கம் எழுத வேண்டும். உருப்படிகளின் லட்சணம் பகுதிக்கு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பதம், எடுப்புகள், யதீஸ்வரம் வரலாம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். 2 உருப்படிகளுக்கு லட்சணம் எழுத வேணும். பெரும்பாலும் இந்த பதம், எடுப்புகள், யதீஸ்வரம், இந்த யதீஸ்வரம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது, எடுப்புகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதுல ஏதாச்சும் 2 உருப்படி எடுத்து நாங்கள் அதுக்கான விளக்கம் எழுத வேணும். உருப்படி லட்சணம். 4வது வினாவாக வாத்தியங்களை பற்றிய ஒரு கேள்வி வரும். ஏதேனும் ஒரு வாத்திய கருவி பற்றிய ஒரு வினாக்கள் அந்த வாத்திய கருவி பற்றி விளக்கம் எழுதுவதாக இருக்கும். இந்த வருடம் அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய வாத்தியம் வீணை அல்லது வயலின் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கடந்த வருட பாஸ் பேப்பர்ஸ்ல நான் அனலைஸ் பண்ணி 2016 தொடக்கம் 2024ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்த கிட்டத்தட்ட 8-9 வருட பாஸ் பேப்பரை நான் அனலைஸ் பண்ணி பார்த்து தான் இந்த விஷயங்களை நான் ஒவ்வொரு முறையும் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பாடத்துக்கும் கடந்த கால வினாத்தாள்களை அனலைஸ் பண்ணி பார்த்து தான் சொல்றேன். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வீணை வருவதற்கு மிக மிக அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா வயலின் கூட வரலாம். இந்த வாத்திய கேள்வி எடுத்து செய்யற நீங்கள் அப்படி செய்யற ஆக்கள் நீங்கள் வீணை அல்லது வயலினை தெளிவாக படிச்சு கொண்டு போகலாம். 5வது வினாவ வாக்கியர்களை பற்றி கேள்வி வரும். யாராவது ஒரு வாக்கியரை பற்றி அவற்றை வாழ்க்கை வரலாறு, அவற்றை வாழ்க்கையை பற்றிய விஷயங்கள் எழுத வேணும். நாங்கள் இந்த வருஷம் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தியாகராய சுவாமிகள் வரலாம், அல்லது முத்துத்தாண்டவர் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மிக அதிகமான வாய்ப்பு தியாகராஜ சுவாமிகள். நீங்கள்
தியாகராய சுவாமிகளை ஃபுல்லா கிளீனா படிச்சு முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு மேலதிகமாக நேரங்கள் இருந்தால் முத்துத்தாண்டவரையும் ஒரு வாட்டி பார்த்து கொண்டு போகலாம். 5வது கேள்வி. 6வது வினா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஏதேனும் ஒரு வர்ணம் அல்லது நீங்கள் படித்த ஏதாச்சும் ஒரு வர்ணத்தோட ஒரு பூர்வாங்க பகுதியோ உத்தராங்க பகுதியோ ஏதோ ஒரு பகுதியை வந்து நீங்கள் எழுதி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற வளமையா. இந்த வருஷம் வந்து வர்ணத்திற்கு பதிலாக ஒரு அலங்காரம் எழுதுதல் வந்து வரலாம். ஏதாச்சும் ஒரு அலங்காரத்தின் முதல் வரியை தந்து போட்டு அதற்கு கீழாக நீங்க வந்து அந்த அலங்காரத்தை நிரப்புற மாதிரி எழுதக்கூடிய மாதிரி ஒரு கேள்வி வந்து 6வது வினாவா வரலாம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் நாங்கள் அலங்காரங்கள் எல்லாம் பாடமாக்கி வச்சிருக்கவே தேவையில்லை. மேலே தரப்பட்ட வரியை வச்சுக்கொண்டே அந்த சுரஸ்தானங்களை பார்த்து அது இன்னும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறத வச்சுக்கொண்டே நீங்கள் அலங்காரத்தை கீழே எழுதலாம். நான் இந்த யூடியூப் சேனலை ஏற்கனவே வேலைக்கே நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்லிச்சுன்னா அந்த அலங்காரம் எழுத தெரியாதவர்களுக்காக அது தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்க முடியும். ஆனா இதுக்கு பிறகு எனக்கு அந்த அலங்காரம் எழுத தொடர்பான வீடியோ வந்து போடுவதற்கு டைமும் இல்லை. நாளைக்கு எக்ஸாம் காலமே. அதனால வந்து இந்த முறை வந்து என்னால் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ண முடியல. அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுத போற மாணவர்கள் யாராவது அந்த அலங்காரம் எழுதுற முறை பற்றிய விளக்கம் உங்களுக்கு தெரிய வேணுமெண்டா இந்த வீடியோ பார்த்துருந்தா கொமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா அதற்கு இன்னொரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இனி 7வது கேள்வி வந்து கலாச்சார பின்னணி. அதுக்கு இருந்து கேள்வி வரப்போது. பெரும்பாலும் 14ஆம் 15ஆம் நூற்றாண்டின் கலாச்சார பின்னணி தான் வருவதற்கு மிக மிக அதிக வாய்ப்பு இருக்கிறது. அந்த கலாச்சார பின்னணி அல்லது அதற்கு பதிலாக ஒரு கேள்வியாயிர இசை குறியீடுகள் பற்றி ஒரு விளக்க கேள்வி கேட்கலாம்னு நான் எதிர்பார்க்கிறேன். ரெண்டத்தான் நீங்க ஒன்று எடுக்க வேணும். ஒன்றில் கலாச்சார பின்னணி எழுதலாம், அல்லாட்டி இசை குறியீடுகள் பற்றிய கேள்வி வந்து அதுல இருந்து ஒன்று எடுத்து எழுதலாம். பெரும்பாலும் கலாச்சார பின்னணி தான் அதிகமாக ஒவ்வொரு வருடம் வருவதுண்டு. அதனால நீங்கள் 14ஆம் 15ஆம் நூற்றாண்டின் கலாச்சார பின்னணியை படிச்சு கொண்டு போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்ப நான் மொத்தமாக அந்த சாய்ஸோட சேர்த்த 7 கேள்விகளுக்குமான விளக்கங்கள்லாம் நான் இதுல சொல்லியிருக்கிறேன். நீங்க இதுல இருந்து 4 கேள்வியெல்லாம் எடுக்க வேணும். இப்ப நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு பரிந்துரைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு ராக லட்சணம். இப்ப என்னால வந்து இனித்தான் நான் அந்த மியூசிக் நோட்ஸ் படிக்க போறேன், நான் ஏற்கனவே எதுவும் படிக்கல, எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒரு மனநிலையில இருந்தீங்களா இருந்தா நான் சொல்லக்கூடிய ஆக குறைஞ்ச விஷயத்தையாச்சும் படிச்சுட்டு போங்க. ஒன்று ராக லட்சணத்துல தோடி படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி வாக்கியங்கள்ல வீணை படிச்சுட்டு போங்க. தியாகராய சுவாமிகளை படிச்சுட்டு போங்க. 3வது 14ஆம் 15ஆம் நூற்றாண்டின் கலாச்சார பின்னணியை படிச்சுட்டு போங்க. அட்லீஸ்ட் இந்த 4 மாச்சும் படிச்சுட்டு போங்க. ஏன்னா 4 வினாக்கள் செய்ய வேண்டி வரும். இந்த 4 நீங்க படிச்சுட்டு போனா இந்த 4ல மேபி 4 கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது 3 வினாவாச்சும் தெளிவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் இப்ப சொன்ன விஷயங்கள் வந்து ஆக குறைந்த மினிமம் டார்கெட். இனித்தான் நான் படிக்க போறேன், இவ்வளவுதான் என்னால படிக்க முடியும், ஏதோச்சும் 3-4 விஷயம் தான் என்னால படிக்க முடியும்னு சொல்றாங்களுக்கு மட்டும். மிச்சாக்கள் அதிகமாக படிக்கக்கூடியாக்கள் நான் என்னென்ன வரலாம் ஏற்கனவே வீடியோல சொல்லிட்டேன். மறுபடியும் இந்த வீடியோ தெளிவா பார்த்து நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக படிச்சு கொண்டு போகலாம். ஓகேவா? சரி, நாளை பரீட்சை முடிந்தவுடன் வேணும்னு சொல்லி சொன்னா சங்கீத பாடத்திற்கான பகுதி 1க்கான விடைகள் தேவை அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் கொமெண்ட்ல போடுங்க தேவைன்னு சொல்லி. நான் பாடம் முடிந்த பிற்பாடு நாளை மாலை வேளையில அதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இன்று நடந்த ஆங்கில பரீட்சைக்கான விடைகள் வந்து துரதிருஷ்டவசமாக அப்லோட் பண்ண முடியவில்லை. அதுக்கான காரணம் என்றுட்டா பேப்பர் உடனே கைக்கு கிடைக்காது. பேப்பர் கைக்கு கிடைச்ச பிறகு அதற்கான விடைகளை வந்து நான் அப்லோட் பண்றேன். சில எதிர்மறையான கருத்துக்கள் கூட இந்த வீடியோக்களுக்கு வந்து பதிவிட்டு இருக்கிறார்கள். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, மாணவர்கள மனநிலையே குழப்ப வேணாம், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிரும், விடைகளை பார்த்துட்டு குறைய விடைகள் சரி வந்திருக்கு அல்ல விடைகள் பிழை அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு மைண்ட் செட் அப்செட் ஆயிரும், ஸ்ட்ரெஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி. அதனால நீங்கள் ஒரு இதை விளங்கி கொள்ளாம நீங்க இந்த வீடியோக்களோட உடனே விடைகளை ப்ரிப்பேர் பண்ணி போட வேண்டாம் அப்படியான ஒரு கருத்துக்கள் கூட அதிகமாக பகிரப்பட்டு வருது, நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அப்படிப்பட்ட ஆளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, மாணவர்களாகிய உங்களுக்கு தான் நான் சொல்றேன் என்னன்னு சொல்லினா, ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெடியான மனநிலை இல்ல, ஓகே என்னால இந்த விடையை பார்த்தா நான் இதுல குறையத்தான் வந்திருந்தேன்னு சொல்லி எனக்கு அப்செட் ஆயிரும், நாளைக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு எனக்கு அந்தரமா இருக்கும், அப்படி ஒரு ஸ்டெடியான மனநிலை இல்லாத யாருமே வந்து வீடியோ பார்க்காதீங்க. சரியா? வீடியோ ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கு, ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்க ஆறுதலாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தானே, வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு எக்ஸாம் முடிய விட்டு தாராளமா நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. இல்ல ஓகே எனக்கு என்ன செய்தாலும் நான் விடைகளை பார்த்தா கூட வந்தாலும் குறைய வந்தாலும் ஓகே, என்னோட மைண்ட் செட் ஸ்டெடியா இருக்கு, நத்திங் இஸ் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து தாராளமா நீங்க பார்த்துக் கொள்ளலாம். இது வந்து கட்டாயமாக நீங்க பார்க்க வேணும் என்பதற்காக போடப்பட்ட வீடியோ இல்லை தானே. அதனால உங்களுக்கு அப்செட்டா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? ஏன்னு கேட்டா நிறைய மாணவர்கள் போடுங்க போடுங்க போடுங்கன்னு கேட்கிறாங்க. கேட்டபடியா தான் நான் வந்து
அதை போட்டுக்கிட்டு இருக்கிற விஷயத்தை வந்து இந்த இடத்துல தெளிவுபடுத்திக் கொள்றேன். ஓகே, மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.